2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா இலை கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் இப்போ இதோட ஆட் பண்ண போகிறோம். ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி, ஒரு சின்ன பேபி உருளைக்கிழங்குறதுனால ஒரு 5 இல்லைனா ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடயே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, குழம்பு மசாலாத்தூள் எல்லாம் இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு பரட்டி விட்ட பிறகு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு மசாலாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்ல காரசாரமாக இருந்துச்சுன்னா இந்த பாஸ்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெஜ்ஜுக்கு பதிலாக நம்ம மட்டன், சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் விட்டு பாஸ்தாவும் போட்டு தேங்காய் பால், பாஸ்தா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் சரியாக இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக கரம் மசாலாவும் தூவி விட்டுக்கிறேன். 5 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான காரசாரமான நல்லா தேங்காய் பால் டேஸ்ட்டோட பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.